கிமு 5ஆம் நூற்றாண்டில் பிறந்து 70 ஆண்டுகள் வாழ்ந்த ஏதென்ஸ் நகர கிரேக்க தத்துவ ஞானி சாக்ரடீஸ் தனது கொள்கைக்காக உயிரை விட்டவர். உன்னையே நீ அறிந்து கொள், கேள்வி கேள், உண்மையை தேடு, சிந்தித்து நல்லொழுக்கத்தை தேடு, எளிமையாக இரு, சிந்தித்து சிந்தித்து வாழ். இப்படி போதித்ததால் ஏதென்ஸ் நகரின் இளைஞர்களை கெடுக்கிறார், கடவுள்களை அவமதிக்கிறார் என்ற குற்றச்சாட்டில் சாக்ரட்டிஸிற்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. அவரை சிறையில் இருந்து தப்பிக்க வைக்க அவரது மாணவர்கள் லஞ்சம் கொடுக்க முன் வந்தார்கள். ஆனால் சாக்ரட்டிஸ், நான் வாழ்நாள் முழுவதும் சட்டத்தை மதிக்க வேண்டும் என்று போதித்துவிட்டு இப்போது மரணத்திற்கு பயந்து அதை மீற மாட்டேன் மறுத்துவிட்டார். அவர் சிரித்த முகத்துடனே தனக்கு கொடுக்கப்பட்ட ஹம்லோக் என்ற விஷத்தை குடித்து உயிர் துறந்தார். அவரது கடைசி வார்த்தைகள் இவை: கிரீட்டோ, நாம் அஸ்கிலேப்பியஸ் தெய்வத்திற்கு ஒரு கோழி கடன் பட்டிருக்கிறோம், அதை செலுத்திவிடு. சாக்ரட்டிஸை பொறுத்தவரை அவரது மரணம் ஒரு நோயிலிருந்து பெரும் விடுதலையே. அவர் அறிமுகப்படுத்தியதான் இந்த மும்மடங்கு வடிகட்டி சோதனை என்கின்ற ட்ரிபிள் ஃபில்டர் டெஸ்ட். ஒரு முறை சாக்ரட்டிஸிடம் ஒருவர் வந்து, உங்களது நண்பரை பற்றி நான் ஒரு செய்தியை கேள்விப்பட்டேன், அதை சொல்லட்டுமா என்று கேட்க, சாக்ரட்டிஸ் அவரிடம், நீ சொல்லப்போகும் விஷயம் இந்த 3 வடிகட்டிகளில் தேருமா என்று பார் என்றார். நீ சொல்லப்போகும் தகவல் முற்றிலும் உண்மை என்று உனக்கு தெரியுமா? இல்லை இல்லை, யாரோ சொல்ல கேள்விப்பட்டேன். சரி, நீ சொல்லப்போவது என் நண்பரை பற்றிய நல்ல விஷயமா? இல்லை இல்லை, அது ஒரு கெட்ட விஷயம். சரி, கடைசியாக நீ அதை சொல்வதால் எனக்கு ஏதேனும் பயன் உண்டா? அப்படி உங்களுக்கு ஒன்றும் பயன் இருக்க போவதில்லையே. கேட்க மறுத்துவிட்டார் சாக்ரட்டிஸ். அதை கேட்பதிலும் பேசுவதிலும் எனக்கு அர்த்தம் இல்லையே. இதோ அவரது உயிரை எடுத்த தெளிவான சில போதனைகள். உன்னை நீ அறிந்து கொள். நீ வெளி உலகத்தை விட உனக்குள் என்ன நடக்கிறது என்று அறிதலே முக்கியம். உனது பலம், பலவீனம், ஆசைகள், பயம் இவற்றை உணர்ந்தால்தான் உன் வாழ்க்கை சரியாக இருக்கும். நான் எதையும் அறியாதவன், நான் எதையும் அறியவில்லை என்பதை மட்டுமே அறிந்தவன். அறிவு பெருமை அல்ல, அறியாமையை உணர்வதே உண்மையான அறிவு பெருமை. கேள்விகள் மூலம் உண்மையை தேடு. சாக்ரட்டிஸ் நேரடியாக பதில் சொல்லாமல், நீ சொல்லுவது உண்மையா, சரியா, ஏன் அது சரி என தொடர்ந்து கேள்விகளை கேட்பார். அதன் மூலம், அந்த சிந்தனை மூலம் உண்மை பிறக்கிறது என்பார். நல்லொழுக்கமே வாழ்க்கையின் மையம் என்பார். நல்லதை அறிந்தவர் கெட்டதை செய்ய மாட்டார். தவறு செய்பவர் அறியாமையில் தான் செய்கிறார். செல்வம் அல்ல, நல்ல மனமே முக்கியம் என்பார் அவர். செல்வம், புகழ், அதிகாரம் எல்லாம் மதிப்பற்றவை. நல்ல வாழ்க்கை என்பது நல்ல மனசாட்சியில் தான் உள்ளது. மன அமைதியே உண்மையான செல்வம். மரணத்தை பார்த்து பயப்பட வேண்டாம் என்பார் அவர். மரணம் ஒரு ஆழ்ந்த தூக்கம் போல இருக்கலாம், அது ஒரு புதிய வாழ்க்கையின் வாசலாகவும் இருக்கலாம். சமூகத்தை சிந்திக்க வைப்பது ஒவ்வொருவருடைய கடமை என்பார் அவர். மக்கள் தவறான, அறிவற்ற நம்பிக்கைகளில் வாழக்கூடாது. துன்பத்தை விட உண்மை முக்கியம். சாக்ரட்டிஸின் மரண தண்டனையில் கூட அவர் உண்மையை விட்டு விடவில்லை. உண்மையும் உயிரும் ஒன்றே என்றார். உண்மையை பற்றி மற்றவர்களிடம் பேசிய போது, உண்மையா, அது என்ன என்று பின்னாளில் இறைமகன் இயேசு தனது மரண பாதையின் போது கேட்டாரே, அது போல அதிக ஆசைகள் இல்லாமல் வாழ்வதே முழுமையான மனச்சுதந்திரம். ஆம் நட்பே, அந்த சாக்ரட்டிஸ் தத்துவ பெரும் பேராசானை பொறுத்தவரை சிந்திக்காத வாழ்க்கையை வாழ்வதில் அர்த்தமில்லை, சோதிக்கப்படாத வாழ்க்கையை வாழ்வதில் பொருள் இல்லை.